गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। இன்னைக்கு நம்ம டாபிக் அகோபில க்ஷேத்திர மகிமை, அதனுடைய மகாத்மியத்தை பத்தி ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை என்ன? இப்போ ஒரு 4-5 நாள்ல நாமளும் இப்ப யாத்திரைக்கு கிளம்ப போறோம், அதை பத்தி தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஓரளவுக்காவது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம். இப்ப யாத்திரை போறோம் அப்படின்னா இந்த அகோபில யாத்திரைங்கிறது ரொம்ப சுகிருதம் பண்ணவாளுக்கு தான் கிடைக்கும். நவநரசிம்மரையும் தரிசனம் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப அற்புதமான விஷயம். நல்ல என்ஜாய் பண்ணலாம். தெய்வமல்லால் சொல்ல ஒன்னால் சிங்கவேல் குன்றம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் இதை சொல்லியிருக்கார். நாம அகோபிலம்னு சொல்றோம். தமிழ்ல இதுக்கு சிங்கவேல் குன்றம் அப்படிங்கிறது பேர். தெய்வத்தோட சக்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவாதான் இத முழுமையா தரிசனம் பண்ண முடியுங்கிறது ஒரு சாரார் கருத்து. அந்த பகவான் யார் போகணும்னு நினைச்சாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார், கட்டாயமா அனுகிரகம் பண்ணுவார். நாம பரிபூர்ணமா பக்தியோட, அவருக்கு வேண்டியது பக்தி தான். எப்படி பிரகலாதன் பக்தி பண்ணப்போ அவரை ஆட்கொண்டாரோ அந்த மாதிரி அவருக்கு வேண்டியது பக்தி தான். பக்தியோட முழு ஆசையோட நமக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ யார் போகணும்னு நினைச்சாலும் பரிபூரணமா அவர் அனுகிரகம் பண்ணுவார். இப்போ இந்த நாம போறோம் அப்படின்னும் பொழுது இந்த க்ஷேத்திரத்தோட மகிமைய முதல்ல கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுட்டு போனோம். எப்ப போனாலும் நம்ம அங்க எங்க போறோமோ அதை பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போறது நமக்கு நல்லது. இப்ப ஒரு நாளைக்கு நம்ம டூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ டூர் போறோம், நாங்க ஒரு கோவிலுக்கெல்லாம் இந்த ஊருக்கு போறோம், ஒரு கும்பகோணம் போறோம், இல்ல ஒரு திருச்சி போறோம், இல்ல ஒரு காஞ்சிபுரம் போறோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இன்னைக்கு கார்த்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ள நம்ம இத்தனை கோவில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைல அப்படியே லிஸ்ட் போட்டுட்டு போவோம். ஒரு கோயிலும் தடன்னு உள்ள போறது, இதை பாக்குறது, இந்த கோவில் டிக், இந்த கோவில் அடுத்தது டிக் டிக். அந்த மாதிரி அது எதுக்கு அந்த மாதிரி போறது? அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. இதை பார்த்தாச்சு அதை பார்த்தாச்சு அப்படின்லாம் போகக்கூடாது. அங்க உள்ள எல்லாத்தையும் நம்ம பூரா பார்க்கணும். அதுல என்ன இருக்கு? ஏய் நீ அதை பாத்தியா, இதை பாத்தியா, அங்க அது இருந்தது அதை பாத்தியா அப்படின்னு கேட்டா, அச்சோ நான் பார்க்கவே இல்லையே, நீ எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அவ 2 பேரும் கடைசியில பேசிப்பான். தேவையில்லாத பேச்சு. அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு போனோம்னா இந்த கோவில்ல என்னென்னலாம் இருக்கு, இதனுடைய மகிமை என்ன, ஏதோ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு போகும்பொழுது, எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கும் பொழுது இங்க இதெல்லாம் போனா பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது பகவான் எப்படி எல்லாம் அந்த இடத்துல அவதாரம் பண்ணி வந்திருக்கார், எப்படி எல்லாம் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போகும் பொழுது நம்மளால ரசிச்சு, எந்த சிரமமுமே நமக்கு தெரியாது, ரசிச்சு பார்த்துட்டு மேலும் மேலும் நம்ம அங்கேயே இருக்கணும்னே ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு நம்மளால ரசிக்க முடியும். அதுக்காகத்தான் நாம இந்த மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப பகவன் நாமாவை நம்ம சொல்றோம், நாம போறோம் ஒரு கோவிலுக்கு போறோம் போது சும்மா போய் பார்த்துட்டு வராம, ஒரு சத் சங்கம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சத், நல்ல விஷயங்களை சொல்லுவதற்காக, பகவன் நாமாவான நல்ல நாமாக்களை சொல்லுவதற்காக கூடக்கூடிய சங்கம் சத் சங்கம். அப்போ நாம எல்லாரும் ஒரு 10 பேர் 20 பேரா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க போய் கச்சமுச்சான்னு பேசாம பகவன் நாமாவை அங்க சொல்லணும். நாம 10 கோவில் பாக்குறோன்றது இல்ல, நாம 4 கோவில் பாக்குறோம், 3 கோவில் பாக்குறோம்னாலும் பகவத் பிரீத்திக்காக நம்ம எதையும் செய்யணுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக நாம நினைக்கிறத விட, நம்ம கண்ணு அவரை பாக்குறதா அப்படிங்கிறத விட அவர் நம்மள பாக்குறாரா, அவர் நம்மள பாக்கணும். இது எல்லாமே பகவானினுடைய சந்தோஷத்திற்காக. நாம சொல்ற அத்தனை நாமாவையும் கேட்டுட்டு அவன் சந்தோஷப்படுறானா, அவன் எப்படி சந்தோஷப்படுவாங்கிறான். அப்ப நம்மளுடைய உச்சாரணம், நம்ம சொல்ற வே ஆஃப், அதோட ஸ்லாங்கு, அதோட சந்தஸ் எல்லாமே நம்ம அங்க பரிபூரணமா அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற பரிபூர்ண ஆசையோட நம்ம அங்க போகணும். அப்ப இதெல்லாம் பண்றதுக்குன்னா இந்த யாத்திரைக்கு சில நியதிகள் இருக்கு. அப்போ ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னா சும்மா சாதாரணமா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கிடுகிடுன்னு கிளம்பி போயிட்டு வந்துட முடியாது. சில நியதிகள் இருக்கு. இப்ப என்ன நியதினா எல்லாருக்கும் தெரிஞ்சவண்ண நான் சொல்றேன். இப்ப குருவாயூர் போனோம்னா அப்படியே கிடுகிடுன்னு போய்
அப்படியே குருவாயூரப்பனை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி அப்படியே கிளம்பி வந்துடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. குருவாயூரப்பனை போய் பார்த்தோம்னா மம்மியூர் போயிட்டு வந்தாதான் யாத்திரை பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு ரூல் அங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்திற்கும் ஒண்ணு இருக்கும். திருப்பதிக்கு போனோம்னா கிடுகிடுன்னு போய் பெரிய பெருமாளை பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு வந்துருவோம் கிடுகிடுன்னு. கீழே நிறைய தடவை தாயாரை பார்த்திருக்க மாட்டா, நிறைய தடவை வராகரை பார்த்திருக்க மாட்டா. முதல்ல தாயாரை பார்க்கணும், அப்புறம் திரும்ப மேல போனா வராகரை பார்க்கணும். வராகர் தானே இடம் கொடுத்திருக்காரு அவருக்கு, வராகரை பார்க்கணும், அப்புறம் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு அங்க ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு. அப்பதான் யாத்திரை பூர்த்தி ஆகும். காசி யாத்திரை போனா அப்படிதான், ராமேஸ்வரம் போகணும், காசி போகணும், திரும்பி ராமேஸ்வரத்துக்கு வரணும். காசிலேயே முதல்ல காசி, அப்புறம் பிரயாகை, அப்புறம் கயா, திரும்பி காசி, அப்புறம் தான் ராமேஸ்வரத்துக்கு வரணும். இப்படி ரூட் போட்டுட்டு தான் எல்லாமே செய்யணும். அது அதுக்கு இருக்கு. இப்போ வியாசர் பிரம்மாண்ட புராணத்துல எழுதுறார். இதே வியாசர் தான் பகவானா இருக்கார். வியாச பகவான் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோம். கிருத்தயுகத்துல சத்தியதேவராக இதே பகவான் சத்தியதேவராக இருந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ணார். துருவனுக்கு கிருத்தயுகத்துல அனுகிரகம் பண்றார். திரேதா யுகத்துல குருஸ்வரூபமா இருந்து எப்படி வந்தார்? தத்தாத்திரேயரா இருந்தார். அதே மாதிரி துவாபர யுகத்துல வியாசரா ஒன்னா இருந்த வேதத்தெல்லாம் பிரிச்சு நமக்கு ஈஸியாக்கி நன்னா அதை படிச்சு புரிஞ்சுண்டு எல்லாத்தையும் அதன்படி நடக்கணும். அந்த வேதம் சொல்றபடி, சாஸ்திரங்கள் சொல்றபடி, புராணங்கள்லாம் நிறைய நமக்கு கொடுத்து, அந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையுமே வழிவகுத்து கொடுத்து அதன்படி நம்ம வாழ்க்கை நியமத்தை நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்கு நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தவர் பகவான் வியாசர். பிரம்மாண்ட புராணத்துல இவர் பல அற்புதமான சரித்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கார். அதுல முக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்சது லலிதா சகஸ்ரநாமம். லலிதோபாக்கியானம்ங்கிறதுல வரக்கூடியதுதான். இவா அகஸ்தியருக்கும் இவருக்கும் உள்ள 2 பேருக்கும் உள்ள சம்பாஷணையாக அதுல வருது. அப்போ பிரம்மாண்ட புராணத்தை பூரா ஆரம்பிச்சு அதிலேருந்து அப்படி வந்ததுதான். அதே மாதிரிதான் அகோபில மகாத்மியம். இது யார்கிட்ட எப்படி பேசினா அப்படிங்கிறதையும் சொல்லும் பொழுது சௌனகாதி மகரிஷிகளுக்கு யார் சொன்னா? நாரதர் சொன்னார். நாரதர் சொன்னார். எப்படி சொல்லியிருக்கு? எவ்வளவு அப்படின்னா, இந்த சௌனகாதி மகரிஷிகள்லாம் அங்க இந்த கங்கை கரையில இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நித்தியப்படி இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு அங்க நிறைய இந்த வேதங்களை பத்தி புராணங்களை பத்தி எல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, பாகவதாதிகள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற காலத்துல நாரதர் மகரிஷி அந்த பக்கமா போற. அப்ப நாரத மகரிஷி கிட்ட இவா கேட்கிறா. அப்படி கேட்கும் பொழுது இவர் சொன்னது 10 அத்தியாயமா இந்த மகாத்மியம் இருக்கு. விசேஷமா பொதுவா வைஷ்ணவத்துல பெரிய பெருமாள் அப்படின்னு வைஷ்ணவத்துல சொன்னோம் அப்படின்னு பார்த்தா ரங்கநாதரை தான் சொல்லுவான். பெரிய பெருமாள் அப்படின்னா ரங்கநாதரை சொல்லுவான். பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்றது யாருன்னா நரசிம்மரை தான் சொல்லுவான். கோவில நரசிம்மர் தான். இப்ப இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிமை அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எதை வேணாலும் க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சில ரூல்ஸ் கொடுக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இது 3ம் இருக்கணும். மூர்த்தினா இப்ப அகோபில மூர்த்தியா இருக்கார். ஸ்தலம்னா அகோபிலம்ங்கிறது ஒரு க்ஷேத்திரம் ஸ்தலம். தீர்த்தம்னாக்க அந்த இடத்துல குளமோ நதியோ எதுவுமே இல்லாம இருக்கவே கூடாது. தீர்த்தம், அந்த தீர்த்தம் இது 3ம் இருந்தா அது மகாக்ஷேத்திரம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், வனம், பர்வதம், இது 5ம் இருந்தா அது மகாக்ஷேத்திரம். அப்போ இது ரொம்ப அபரூபம். இந்த மாதிரி 5ம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபரூபம். அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதியில அந்த மாதிரி இருக்கு, சபரிமலையில அந்த மாதிரி இருக்கு. சபரிமலை, திருப்பதி, அகோபிலம், இந்த 3 ஸ்தலமுமே ரொம்ப விசேஷமா இருக்கு. இப்ப சௌனகாதி மகரிஷிகள் நாரதர் கிட்ட கேக்குறா, இந்த பூமியில இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. அதுலயும் இந்த பாரத பூமி கர்ம பூமி, ஞான பூமி, அதுல தட்சிண பாரதத்துல அகோபிலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்காமே, இது பூலோகத்துல தீர்த்தராஜன்னு சொல்ற பிரயாகை இருக்கே, அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு இருக்குன்னா இந்த அகோபில க்ஷேத்திரம் தானாமே. அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்னு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறா. அப்போ நாரதர் சொல்ல போறார், பக்தியில நவவித பக்தி இருக்கு. இப்ப நாரதர் சொல்ல போறார், அவ கேட்க போறா.
ஏன் சொல்றத கேட்கிறா? ஏன் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொல்லக்கூடாதா? ஏதாவது அப்படி மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுன்னா, பக்தியில நவவித பக்தியில முதல் பக்தியே சிரவண பக்தி. அதுதான் பட்டுன்னு நம்மளால கிரகிச்சுக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல அதுக்கு வேலையே இல்லை. நீங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்னொருத்தர் சொல்ல போறா எல்லா விஷயத்தையும் நீங்க கிரகிச்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐம்புலன்களையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கண்ணை மூடிக்க முடியும், வாயை மூடிக்க முடியும், எல்லாத்தையும் மூடிக்க முடியும். மூக்க கூட மூச்சை இழுத்து பிடிச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இழுத்து பிடிச்சுக்கலாமா அப்படின்னா பிடிச்சுக்க முடியும். ஆனா காதை மட்டும் மூடவே முடியாது. ஏன் காதை மூட முடியாது அப்படின்னா, சிரவணம் பண்றதுக்காக பகவான் 2 காதையும் படைச்சிருக்கார். சத்து விஷயங்களை நம்ம சிரவணம் பண்ணணும். அதுதான் அதுல முக்கியமானது. எதை வேணா கேட்டுக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சத்து விஷயங்களை நாம கேட்கணும். இந்த கலியில விசேஷமான புண்ணியமே என்ன, புண்ணியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிரமம் புண்ணியம் பண்றது. பாவம் பண்ணாம இருந்தாலே அது புண்ணியம்னுட்டார் கடைசியில. அவர் என்ன சொல்றாரு, இந்த கலியில பாவம் பண்ணாம இருக்கிறதே ஒரு புண்ணியம். ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா போறோம். ஒரு 2 பேர் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலே போறோம். உடனே என்ன பண்ணுவோம், அப்படி லேசா ஆரம்பிச்சு அடுத்த வாழை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசினா அதுவே பாப கர்மான ஆயிடுறது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப 2 பேர் சேரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். பகவத் சிந்தனை பண்ணணும். பகவானோட லீலைகளை எல்லாம் சிரவணம் பண்ணணும். பகவானோட லீலைய ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்கணும். கேட்டு அது கீதமா பாடணும். அப்படிதான் கொண்டு போறார். அது புண்ணியம். லீல லீல அப்படின்னா என்ன அப்படின்னா, வெறும் விளையாட்டா அப்படின்னா விளையாட்டு இல்லை. பகவான் பண்ற ஒண்ணும் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒண்ணும் காரணத்தோட தான் அவர் பண்றார். அவர் நினைச்சா இந்த அவதாரம் எல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணி அவர் இப்படி ராமராவும் கிருஷ்ணராவும் வந்து இந்த பூமியில இப்படி எல்லாம் சிரமப்பட்டு இப்படி எல்லாம் இருக்கணுமான்னா தேவையே இல்லை அவருக்கு. சங்கல்பம் ஒரு நிமிஷம் சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் வதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு அவதாரமும் எடுத்து அவர் வரணும் அப்படின்னா ஜனங்களுக்கு நல்ல கதி பண்றதுக்கு, அவளுக்கு தேவையானதை எல்லாம் அவளுக்கு கொடுக்கறதுக்கு, என்னென்ன புண்ணிய கஷேத்திரம் இருக்குங்கிறதையெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு நாரதர் சொல்றார், ஆரம்பிக்கிறார். பிரயாகைக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம் எதுன்னா அது அகோபிலம் தான். கயைக்கு போனா பித்ருக்கள் பிரீத்தி அடைவா. கங்கா நதியில ஸ்நானம் பண்ணா விதேக முக்தி கிடைக்கும். கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தியே கிடைக்கும் ஒருத்தனுக்கு. ஏன்னா சாட்சாத் இந்த கங்காதேவி யார் அப்படின்னு கேட்டா, லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் கங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது என்ன கங்கைக்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் கனெக்ஷன் அப்படின்னும் பொழுது, தேவர்கள் நிறைய ரிஷி முனிவர்கள் எல்லாரும் போய் லலிதா பரமேஸ்வரிகிட்ட போய் கேட்டாலாம், அம்மா நாங்கள்லாமே கடுமையா தபஸ் பண்ணாதான் உன்னுடைய இது கிடைக்கிறது, எங்களுக்கு உன்னை பார்க்க முடியறது. ஆனா நிறைய பாமர ஜனங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் உன்னை பார்க்கணும்னா என்னம்மா பண்ணுவா, அவள்லாம் பாக்குற மாதிரி அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நீ கொஞ்சம் உன் கருணை காட்டு, அவளுக்கும் உன்னுடைய கருணை வேணுமே, இனி எந்த அவதாரம் எடுத்தையானா அவ அவனை பார்க்க முடியும்னு கேட்கும் பொழுதுதான் இவர்களினுடைய வார்த்தையை மெச்சி கருணையோட அம்பாளானவள் கங்கையா இந்த பூமிக்கு வரா அப்படிங்கிறதும் ஒரு தாத்பரியம் கொடுக்கிறார் இங்க. அந்த புண்ணிய நதி, இந்த கங்கையை நினைச்சாலே புண்ணியம். இது காட்சி கஷேத்திரத்துல மந்திர சக்தி. இங்க போய் தியானம் எல்லாம் பண்ணோம்னா மந்திர சக்தி சித்திக்கும். இது இந்த மாதிரி மந்திர சக்தி சித்திக்கும். இதுல போனாக்க இவாளுக்கு வந்து புண்ணியம் சேரும், இவாளுக்கு இந்த சித்தி கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது எல்லாம் ஜீவன் முக்தியாருது எல்லாம் பார்த்தாலும் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா எங்க ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா, நாரதர் என்ன சொல்றார், ஒரு ராத்திரி அகோபிலத்தில் தங்கினால் போரும். ஒரு ராத்திரி அகோபிலத்தில் தங்கி இருந்தால் போரும். இது இத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் நாரதர். மகாத்மியம் சொல்றது அகோபிலம்னு மனசால சிரத்தையா நினைச்சா கூட போருமா. மனசுல மட்டும் சிரத்த இருக்கணும், போரும். மனசுல சிரத்தையா அகோபிலம்னு நினைச்சுட்டாலே பஞ்சமா பாபங்களும் நம்மளை விட்டு போயிடும். பஞ்சமா பாபம், நமக்கு தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணி வச்சோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் பாவம் பண்ணாம இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த அகோபிலம் 3 யோஜனை விஸ்தீர்ணத்தை கொண்டது. அகல நீளம் எல்லாம் சொல்றார். இது நிறைய சிகரங்கள், பற்பல சிகரங்கள்லாம் இருக்கு இங்க.
இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா கருடாத்ரி, அச்சல பர்வதம் அப்படின்னு அதை சொல்றோம். கருடாத்ரி. இப்ப ஜுவாலா நரசிம்மருக்கு போகும்பொழுது எதிர்க்க நின்று பார்த்தோம்னாக்க அப்படியே கருடன் மாதிரியே இருக்கும். அந்த மலை வந்து பாக்கறச்சே எதிர்க்க அப்படியே கருடன் மாதிரியே இருக்கும். அச்சல பர்வதம்னு ஏன் இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டா, இதோட நிழல் கீழே விழாதான். இதோட நிழல் கீழே விழாது. இன்னைக்கும் பல தேவதைகளும் ரிஷி முனிவர்களும் இங்க நிறைய குகை இருக்கு, நிறைய சிகரங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் உட்கார்ந்துட்டு கண்ணுக்கு தெரியாம தவம் பண்ணிட்டு தான் இருக்காளாம். இது எல்லாத்துக்கும் நடுவுல கோடி சூரிய பிரகாசனாக ஜுவாலா பிரபையோட ஹிரண்யன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தியா இருக்கிற நரஹரி ஜுவாலா நரசிம்மரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் நம்ம போய் பார்த்தோம்னா ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி கையில இருக்கிற ரத்தத்தை அலம்பணும். அப்படியே ரத்தத்தோட இருக்கா, ஐயோ ரத்தத்தோட கையை நீட்டின்னு இருக்காரே பகவான்னு பவனாசினி வராளாம் மேலேந்து ஆகாச கங்கை வந்து அவர் கையில விழறது. அந்த ஜலம் விழுந்த உடனே கையை அலம்பிக்கிறார். அது இந்த ரத்த குண்டமா அங்க இருக்கு. அங்க ஜலம் அப்படியே ரத்த கலர்ல இருக்கும். ஆனா கையில எடுத்து பார்த்தா அது வந்து ஜலமாதான் இருக்கும். குண்டத்துல இருக்கிறது ரத்த கலர்ல தான் இருக்கும். இந்த ரத்த குண்டத்தை தரிசனம் பண்ணாலே போரும், அவனுக்கு இன்னொரு ஜன்மாவே பூமியில கிடையாதுங்கிறது மகாத்மியம். இந்த கஷேத்திர மகாத்மியம் அப்படிப்பட்டது. கிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி அந்த உக்ரமே தனியில நரசிம்மமூர்த்திக்கு உட்காண்டிருக்கார். எப்படி சாந்தப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த தேவதைகள் எல்லாம் ஆகாச கங்கையை கொண்டு குடங்குடமா தண்ணியை கொட்டணும்னு கொட்டிக்கிட்டி பாக்குறா. ஆகாசையை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாளாம் சுவாமிக்கு. அப்ப இந்த ஆகாச கங்கை நரசிம்மருடைய அபிஷேகத்தினால பவித்திரமாகி பவனாசினியா ஆறுது. இத பத்தி திரும்ப நம்ம பின்னாடியும் பார்க்க போறோம். இந்த ஆகாச கங்கையை பத்தி இன்னொரு இதுவும் ஸ்டோரியும் பின்னாடி வருது. இப்போ அந்த ஆகாச கங்கையை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். குடமா தண்ணியை கொட்டும் பொழுது இவர் மேல அந்த படுற அந்த ஆகாச கங்கை பவனாசினியா மாறுறது, தீர்த்தமா புண்ணிய தீர்த்தமா இங்க பாயறது. இந்த கருட பர்வதத்திற்கு தெற்கு பகுதியில மகர்ஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வடக்கு பகுதியில தான் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் இருக்கார். இந்த பக்கம் தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். அவருக்கு தனி அங்க அகோபில கஷேத்திரத்துக்குள்ள அங்க அகோபிலேசருக்கு கிட்டக்க தனி சந்நிதியே அவருக்கு இருக்கு சீனிவாச பெருமாளுக்கு. ஏன் எதுக்காக அவருக்கு கொண்டு தனியா சந்நிதி அப்படின்னு பார்த்தோம்னா, பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச பெருமாள் இங்க வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்றது கஷேத்திர புராணம். நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார். இவா கல்யாணத்துக்கு இன்னொரு இடத்துல சொல்றது என்னன்னா, இவா கல்யாணத்துக்கு கடப்பாலேந்து அகோபிலம் வரைக்கும் பெரிய பந்தல் போட்டு வச்சிருந்தாலும், அவ்வளோ பெரிய பந்தல், அவ்வளோ ஆகாரங்கள் சமைச்சு வச்சு எல்லாத்தையும் பண்ணி அத்தனை ஆர்ப்பாட்டமா இருந்துதான். எல்லாத்தையும் பண்ணி வச்சு யாருக்கு கல்யாணம் பெருசா இது பண்றது நடக்கிறது எல்லாம் பண்றது, சாப்பாடெல்லாம் தயாராயிடுது, கல்யாணத்துக்கு போடணும் அப்படின்னும் பொழுது நம்ம சமைச்சவனா என்ன பண்றோம், முதல்ல சுவாமிக்கு நேவேத்தியம் பண்றோம். இது யாருக்கு முதல்ல நேவேத்தியம் பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மாதான் வந்து சொல்றார், முதல்ல நரசிம்மருக்கு அது நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா இதை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், சமைக்கிற சாதத்தை யாரா இருந்தாலும் குளிச்சுட்டு சமைங்கோ, சமைச்சுட்டு சாதம் நைவேத்தியம் பண்ணும்போது பிரசாதமா ஆறுது, அது ஒருவா காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிடுங்கோ. வைஷ்ணவத்துல அதை கண்டு அருள பண்ணுதல், பகவானினுடைய பார்வை அதன் மீது படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. அத மாதிரிதான் இங்கேயும் சீனிவாச பெருமாள் கல்யாணத்தப்போ அந்த பிரசாதம் இங்க நரசிம்மருக்கு வந்து இவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதற்கு பிறகு அங்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கறா அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட அமூர்த்தி சீனிவாச பெருமாள் நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனவர், அவருக்கு நாங்க தனி சந்நிதி இருக்கு அப்படிங்கிறது புராணம். இப்படி நாரதர் ஒண்ணா சொல்லிட்டு வர்றார், எந்தெந்த திக்குல எந்தெந்த க்ஷேத்திரம் இருக்கு, நடுவுல நரசிம்மமூர்த்தி எப்படி உட்கார்ந்துருக்கார் இப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றார். ஆதிசேஷன் மூன்று பர்வதத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கார். ஆதிசேஷனுடைய தலை திருப்பதியாகவும் உடல் பாகம் அகோபிலமாகவும் வால்பாகம் ஸ்ரீசைலமாகவும் இருக்குங்கிறது. கஸ்யப மகரிஷி என்ன பண்றார் அப்படின்னா, இந்த கஷேத்திர புராணத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா, இந்த கஸ்யப மகரிஷி அவருடைய பையன்தான் கருடன். தன்னுடைய புத்திரனுக்கு நரசிம்மரோட பெருமையெல்லாம்
ஒரு அப்பா பையனுக்கு என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, சத்து விஷயமா சொல்லிட்டு இருக்காரு கருடனுக்கு. அப்படியே சொல்லிட்டு வரும்போது நரசிம்மரோட பெருமையை சொல்ல 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 கருடன் அதுல வந்து லயிச்சு படுறாரு. லயிச்சு போயிட்டு இந்த க்ஷணம் நான் நரசிம்மரை நேர தரிசனம் பண்ணியே ஆகணும், எனக்கு சாட்சா்காரம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார். வந்தவர் நேர இங்க வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த தவத்தின் பலனாக நரசிம்மர் அவருக்கு தரிசனம் கொடுத்து இந்த மலை உன்னுடைய பெயரால் விளங்கட்டும்னு தான், அதுதான் கருடாதிரி. அந்த மலைதான் கருடாதிரிங்கிற பேர்ல இருக்கு. அதற்கு பிறகு பல புண்ணிய தீர்த்தங்களை பத்தி சொல்றாரு. இதுல நிறைய புண்ணிய தீர்த்தங்கள், அதோட பெருமை எல்லாம் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் பவனாசினி. இங்க 12 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. முக்கியமான தீர்த்தம் தான் பவனாசினி. இது தவிர இருக்கிற அந்த தீர்த்தங்கள் கண்வ மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ண நாரசிம்ம தீர்த்தம், ராமனும் லக்ஷ்மணனும் இங்க வந்தப்போ உண்டாக்கின ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம். இதுல ஸ்நானம் பண்ணா, இந்த ராம தீர்த்தம் லக்ஷ்மண தீர்த்தத்துல ஒரு நாள் ஸ்நானம் பண்ணோம்னா அளவற்ற செல்வம் கிடைக்கும். எல்லா தீர்த்தத்திலையும் ஒரு நாள் ஸ்நானம் ஒரு நாள் ஸ்நானம் பண்ணோம்னா ஒரு பலன் சொல்றா. அப்பேற்பட்ட பலன்கள் உண்டு. பரமேஸ்வரனால், அதுக்கப்புறம் பரமேஸ்வரனால ஒரு தீர்த்தம் உண்டாக்கப்பட்டது, அதுக்கு பீம தீர்த்தம் அப்படின்னு பேரு. அதுக்கு அவாள்லாம் உண்டாக்கின தீர்த்தத்துக்கு ராம தீர்த்தம் லக்ஷ்மண தீர்த்தம், இது ஏன் பரமேஸ்வரனால உண்டாக்கப்பட்டு ஏன் சிவ தீர்த்தம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் நம்ம கேட்போம். அப்படி கிடையாது. இந்த பீமன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அர்ஜுனன் நகுலன் சகாத அந்த பீமன் கிடையாது. இது ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லி 11 பேர் இருக்கா. இந்த சாதாரணமா 60, 70, 80 எல்லாம் பண்ணும் பொழுது ருத்ர ஏகாதசின்னு முதல் நாள் பண்ணுவோம். அப்படி அந்த பிரீத்திக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த சஷ்டியப்த பூர்த்திங்கிறது நடக்கும். அந்த ருத்ரர்கள்ல ஒருத்தர், அந்த 11 பேர்ல ஒருத்தர் பீமன். அந்த பீம தீர்த்தம் அங்க இருக்கு. இந்த தீர்த்தத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு தீர்த்தக்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணால், மந்திர ஜபம் பண்ணால் தட்சணம் ஜப சித்தி உண்டாகும். அந்த க்ஷணமே, ஏன்னா நாளை என்கிறது நரசிம்மருக்கே இல்லையே. அதனால அந்த கேத்திரத்துல நம்ம என்ன பண்ணாலும் அந்த க்ஷணம் நீ என்ன நினைச்சுட்டு பண்றையோ அது உனக்கு கிடைக்கும். அதுக்காக நீ என்னென்னமோ எல்லாம் நினைக்க கூடாது. எனக்கு 4 கார் வேணும், 3 வீடு வேணும், ஒரு 15 பவுன் நகை வேணும், இதெல்லாம் நினைக்க கூடாது. சத்து விஷயமா நீ என்ன நினைச்சாலும் உன் நினைப்பில் நியாயம் இருந்தால் அந்த க்ஷணமே அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் சொல்றது. தானம் பண்ணா, இந்த இடத்துல தானம் பண்ணாக்க தசதானம் பண்ண பலன். அது என்ன தசதானம் அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தோம்னா பவுனு, வெள்ளி, பூமி, உலோகம், உப்புலேந்து தசதானத்துல சேர்ந்ததுதான் 10 தானங்கள். 10 தானம், அந்த 10 தானம் பண்ண பலன் இங்க கிடைக்கும். சங்க தீர்த்தம்னு அடுத்தது இருக்கு. இங்க ஸ்நானம் பண்ணா எல்லா பூர்வ ஜென்ம ஞாபகம் ஏற்படுமாம். பூர்வ ஜென்மத்துல எல்லாம் இருந்து ஞாபகம் எல்லாம் ஏற்படும். அச்சுச்சோ இது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு, போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தனோ அப்படிலாம் நமக்கு தோணும். பூர்வ ஜென்ம ஞாபகம் நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் வராக தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது 9 நரசிம்மர்னு சொல்றோம் இல்லையா. இந்த 9 நரசிம்மர்ல ஒருத்தர் குரோடாகார நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோடா அப்படின்னா வராக அப்படின்னு அர்த்தம். வராகராக இது இந்த அவதாரத்துக்கு முன்னாடி எடுத்த அவதாரம் வராக அவதாரம் தானே. இரண்யாக்ஷனை வதம் பண்ணார் இல்லையா, பூமாதேவியை காப்பாத்தி. அந்த வராகராகவே இங்க இருக்கார், வராகராகவே இருக்கார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் வராக தீர்த்தம். அடுத்தது சௌதல்ய தீர்த்தம் அப்படிங்கிறது விசேஷமான தீர்த்தம். இன்னைக்கும் இங்க பிருகு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காராம், கண்ணுக்கு தெரியாம இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்தது சூத தீர்த்தம். சூத தீர்த்தம் அப்படின்னா ஒரு தடவை சூத மரம் அப்படின்னா மாமரம் அப்படின்னு அர்த்தம். சூத தீர்த்தம் அப்படின்னா ஒரு தடவை உலகத்துல ரொம்ப கஷ்டம், அந்த ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டதுனால 88,000 ரிஷி முனிவர்கள் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணி நரசிம்மர் கிட்ட எனக்கு இந்த கஷ்டங்களை தீர்த்து வையின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இப்படி கேட்கும்போது சுயமா அவளுக்கு ஆவிர்வவிக்கிறார். எப்படின்னா மாமரமா தரிசனம் கொடுக்கிறார் அவளுக்கு. மாமரமா அவளுக்கு தரிசனம் கொடுத்த அந்த மாமர கரையில தான், அந்த மாமர கரையில இருக்கிற தீர்த்தம் தான் சூத தீர்த்தம் அப்படிங்கிறது. தாரா தீர்த்தம் அடுத்தது. இன்னைக்கும் நரசிம்மரோட அபிஷேகத்துக்கு இங்கே இருந்துதான் ஜலம் எடுத்துட்டு போறாளாம். இந்த தாரா தீர்த்தத்தில இருந்துதான் ஜலம் எடுத்துட்டு போய் உபயோகப்படுத்துறா. கஜகுண்ட தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. கஜகுண்ட தீர்த்தம் அப்படின்னா மகா கணபதி வந்து இங்க வந்து ஒரு தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணார். அந்த தீர்த்தம் தான்
வைநாயக தீர்த்தம்னு அதுக்கு பேரு. கஜகுண்ட தீர்த்தம்னு அகோபிலேசருக்கு நேர் எதிர்க்க இந்த தீர்த்தமும் இருக்கு. அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி தானம் பண்ணா பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறது. ஸ்நானம் பண்ணி தானம் பண்ணா பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறது. அப்புறம் பைரவ தீர்த்தம். பைரவ தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினால் புத்திரபாகியம் கிடைக்கும்னு தீர்த்த விசேஷங்களை பத்தி என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த மகாத்மியத்துல சொல்லி இருக்கு. இப்படி 9 ரூபமாக அவர் ஆவிர்பவிக்கிறார். இதுல எப்படியெல்லாம் ஆவிர்பவிக்கிறார் அப்படிங்கிறதுதான் ஜுவாலா அகோபிலம் ஆலோல குரோடா காரஞ்ச பார்கவக யோகானந்த சத்ரவட்டுகு பாவனோ நவமூர்த்தைய அப்படி இத்தனை ரூபமாக 9 ரூபமாக இந்த மொத்த பகுதியும் இரண்யகசிபுவோட இடம்தான். நரசிம்மமூர்த்தி ஆவிர்பவிச்சு யுக யுகாந்திரம் ஆயிடுத்து இப்போ. ஆனா இரண்யகசிபுவோட இடம் தான் அது ஃபுல்லா ஆவிர்பவிச்சு இரண்யவதம் ஆகி எல்லாம் ஆகி எப்ப யுக யுகாந்திரமா ஆயிடுத்து. ஆனத்துக்கு பிறகும் இன்னைக்கும் அதோட சொச்ச மிச்சத்தை அங்க போனா நம்மளால பார்க்க முடியுது. நிருசிம்மர் ஆவிர்பவிச்ச உக்ரஸ்தம்பம் அங்க இருக்கு. அது உடஞ்சி கொஞ்சம் கீழே விழுந்துடுது. ஆனாலும் அந்த ஸ்தம்பம் இன்னும் அங்க இருக்கு. மாலோலரை தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது பிரகலாதனோட பாடசாலை இருக்கு. பிரகலாதன் படிச்ச பாடசாலை, பிரகலாத படின்னு பேரு. படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா. படின்னா தெலுங்குல ஸ்கூலா. படிங்கிற வார்த்தை தெலுங்கு, அதுக்கு மீனிங் ஸ்கூல். அந்த ஸ்கூல் அங்க இருக்கான். பிரகலாத படி அப்படின்னு இருக்கு. அதுல ஏறி போனோம்னா அங்க ஒரு பாறாங்கல் இருக்கு. அதுல இன்னும் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கா, எழுத்து எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்கூல் இருக்கு. ஜென்ரலா மொத்தமா அவதாரம்னு பார்க்கும்பொழுது நம்ம தசாவதாரம் அப்படின்னு சும்மா சொல்றமே தவிர ஒரு கணக்கு இது பார்க்கும்போது அதெல்லாம் அதிகமா இருக்கு. ஒரு 24 அவதாரங்கள் சொல்லப்படுறது. விசேஷமா 10 அவதாரம் இருக்குன்னு சொல்றோம். அதுலயும் விசேஷமா சொல்றது 3 அவதாரம். அது என்ன 3 அவதாரம்னா ராம கிருஷ்ணன் நிருசிம்ம அவதாரம். இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டோம்னா இவா 2 பேருமே தாயோட கர்ப்பத்துல இருந்தது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி மனுஷாளா பிறந்து பல லீலைகள்லாம் புரிஞ்சு குருகுல வாசம் எல்லாமும் பண்ணி துஷ்ட நிகிரகமும் பண்ணி அனுகிரகமும் பண்ணியிருக்கா இவாள்லாம். இவாளுக்கு பூர்ணாவதாரம்னு பேரு. ஏன் நரசிம்மாவதாரம் இவா 2 பேரை விட வசதி அப்படின்னு கேட்டால், நரசிம்மன் என்ன பண்ணினா அவதாரம் பண்ணா. எப்படி பண்ணா? சத்யம் விதாதும் நிஜ விருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச போதேஷ்வகிலேஷு சாத்மனக அத்ருஷ்யத தத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். பிரகலாதன் என்ற ஒரு பக்தனோட பக்தியை மெச்சி. யார் சிறந்தவன் பார்த்தா பிரகலாதன் தான் சிறந்தவன் பக்தியில. இதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரகலாத நாரத பராசர புண்டரீக. நீங்க எத்தனை பேர் எடுத்து ரிஷிகள் எடுத்து யார் எடுத்து பார்த்துட்டாலும் முதல் பேர் பிரகலாத தான். இது எதுல இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்பதான் நம்ம நரசிம்ம கராவலம்பம் படிச்சோம். அதுல பிரகலாத நாரத பராசர புண்டரீகன் தான் ஆரம்பிக்கிறது. வெங்கடேச சுப்ரபாதம் எடுத்துட்டீங்களா அதுலயும் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. சில இடங்கள்ல நாரதரை முன்னாடி போட்டிருக்கு. அப்படியே இருந்தாலும் இவனுக்கு செகண்ட் ரேங்க் அப்படி வச்சுக்கலாம், முன்னிறுத்தப்பட்டாலும். சரி, ஏன் முன்னிறுத்தப்படுறார் நாரதன் அப்படின்னாலும் என்ன காரணம் அப்படின்னா நாரதர் குரு, பிரகலாதன் சிஷ்யன். ஏன் குரு சிஷ்யன் அப்படிங்கிறது வருது அப்படின்னா கர்ப்பஸ்ரீமான்னு பேரு பிரகலாதனுக்கு. ஏன் அவ அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நாரதர் தான் எல்லாத்தையும் உபதேசம் பண்றாரு. நாரதர் தான் அவனுக்கு உபதேசமே பண்றாரு. அந்த உபதேசத்தை கேட்டவன், அப்பேற்பட்ட பக்தியில் சிறந்தவன் கர்ப்பஸ்ரீமான். அந்த பக்தியை மெச்சி நமானுஷம் நமிருகம் நமானுஷம் அவன் சொன்னான் என்பதற்காக ஹிரண்யகசிபு கேட்ட வரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி இதுல எந்த மாதிரி நம்ம போலாம், மிருகமும் இல்லாமல் மனுஷமும் இல்லாமல் நாம வரலாம் அப்படின்னு சுகர் போட்டிருக்கிற ஸ்லோகத்திற்கு தகுந்த மாதிரி அவர் வந்தார், ஆவிர்பரிச்சார். அப்ப பக்தி அப்படிங்கறத 4 விதமான பக்தி இருக்குன்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. ஆர்த்தி அர்த்தார்த்தின்னா நம்மள மாதிரி சாதாரணமா ஒரு சுவாமிகிட்ட போய் எதையாவது ஒண்ணு எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு வேண்டிக்கிறது. இல்ல கோவில் அர்த்தார்த்தின்னும் போது கோவில்ல போய் என் பெயருக்கு சங்கல்பம் பண்ணு, எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அந்த மாதிரி வேண்டிக்கிறது. ஜிக்ஞாசு அப்படின்னா சுவாமியின் பிரீத்திக்காக, பகவானோட பிரீத்திக்காகன்னு சொல்லிட்டு பண்றது. ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒருத்தன் இங்க இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான், இங்கிருந்து போறான் கோவில்ல பூரா அப்படி ஒரு கும்பல் அங்க இருந்து வாசல்ல இருந்து எட்டி எட்டி பாக்குறான். அவனுக்கு தெரியல பல பேரோட தலை முன்னாடி அத்தனை பேரும் தெரியுது, எல்லாரும் மண்டையெல்லாம் தெரியுது. இதுக்கு சந்துல இந்த சந்துல தெரியுதா, அந்த சந்துல தெரிகிறாரா, பகவான் இங்க தெரிகிறாரா அங்க தெரிகிறாரான்னு அங்க இருந்து எட்டி எட்டி பாக்குறான்.
கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகம் எப்பயும் இருட்டா இருக்கும், எலக்ட்ரிக்கல் லைட் எல்லாம் எதுவும் போட்டு வச்சிருக்க மாட்டா, 2 பக்கமும் சரவிளக்கு தான் எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல பகவானோட இது டால் அடிக்கும் போது பார்த்தா கழுத்துல ஏதோ ஒரு மாலை போட்டிருக்கு. அது என்ன மாலையா இருக்கும்? அது ரோஜா பூ மாலையா? இல்ல இல்ல கொஞ்சம் வெளிரா இருக்கே, தாமரப்பூ மாலையோ? ஓ இது போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை பண்றான், பகவான மனசுக்குள்ள வடிச்சு. அப்படி மனதிற்குள் அவன் தனக்குள் வடிச்சு அவனை கற்பனை பண்ணி அவனை அழகு பார்க்கும் பொழுது, என் பகவான் அழகா இருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவனுடைய மனசு பூரா அவங்கிட்ட இருக்கும் பொழுது, நம்மள ஒத்தம் பார்த்து நம்மள ஒத்த ரசிச்சு நம்மளோட பிரீத்திக்காக ஒத்த பாக்குறான் பகவான், அங்கே நாங்க பின்னாடி இருக்கிறவனை பார்ப்பான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது அப்பேற்பட்டவன் ஜிஞ்ஞாசு, அந்த பக்தி உள்ளவன். ஞானி அப்படின்னா பகவான் நினைச்சுட்டு இருப்பானா, இப்படி எவனாவது ஒத்த வரமாட்டானா? இந்த ஞானின்னு சொல்றாளே, இப்படி எவனாவது, இப்படிதான் கீதையில சொல்றார் அவர், ஒத்த எவனாவது இந்த மாதிரி ஒத்த வரமாட்டானா அப்படின்னு. யாரோ ஒரு ஞானி வந்து விட்டால், அதுக்காக தான் குருமார்களோட இந்த மாதிரி சத்து விஷயங்கள் தெரிஞ்சவாளோட அவளோட எல்லாம் கஷேத்ராடனம் பண்ணணும், கஷேத்திரங்களுக்கு போகணும். அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவாளோ அந்த மாதிரி பக்தி பண்றவாளோட கூட நாம போகும் பொழுது பகவான் அங்கே வந்து நிப்பான். அந்த ஞானியை பார்த்து ஏதாவது கேட்பாரா நம்ம கிட்ட? அவர் ஒண்ணும் பகவான்கிட்ட கேட்கவே போறது இல்லை. அவருக்கு என்னத்துக்கு? அவர் தான் ஞானி, முற்றும் திறந்தவராச்சே. அவருக்கு என்ன வேணும்? பகவானோட தரிசனம் ஒன்னே பெருசு, நீ வந்து நிக்கிறியாது எனக்கு பெருசு, வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால இவன் தான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். இவன் கூட இத்தனை பேர் வந்திருக்காளே, இவாளுக்காவது நம்ம அனுகிரகம் பண்ணுவோம்னு பண்ணிட்டு போவாராம். அதனால அந்த மாதிரி ஞானிகளோட கூட, அந்த மாதிரி குருமார்களோட கூட, அந்த மாதிரி பெரியவர்கள் கூட நம்ம கஷேத்ராடனம் போறது அவ்வளோ விசேஷம். ஏன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாழ்க்கையால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். அந்த மாதிரி இது வந்து இப்படி ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அப்பேற்பட்ட பக்தி அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி பிரகலாத பக்திக்காக இந்த நரசிம்ம அவதாரம். ஹிரண்ய சம்ஹாரத்துக்காக வந்தாரான்னா இல்ல, பிரகலாதரோட பக்திக்காக மட்டுமே. பிரகலாத சரித்தம் நம்ம நிறைய கேட்டு 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 நமக்கு பழகி போச்சு. இந்த பிரகலாதனுக்கு என்ன பண்ணாலும் சரி, இந்த பிரகலாதனுக்கு எதுவும் அந்த ஹிரண்யகசிபு எவ்வளோ படுத்தி பாக்குறான் பிரகலாதனை. ஹிரண்யாய நமகன் சொல்லுடானா, அவன் சொல்ல மாட்டேங்கிறான். எப்ப பாரு நாராயணாய நமகன் நாராயணாய நமகன் சொல்லிட்டே இருக்கானேன்னு கோபம் வந்து என்னென்னமோ பண்றான். என்ன பண்ணாலும் அவனுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பே ஏற்படல. கோபம் வந்து உன் பகவான் இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு சொல்றியே, எங்க இருக்கான் அவன் பகவான் அப்படின்னு கேட்கிறான். வாசவ் தான் எங்க இருக்கான்னு கேட்டவன், நான் போய் வைகுண்டத்திலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேயே காணும், எங்கேயோ ஓடி போயிட்டான் அவன், எங்கடா இருக்கான் அவன் பகவான் அப்படின்னு கேட்டவனே பகவான் பிரகலாதன் சொல்றான், அப்பா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான், நீ கேட்டியே, நீ பேசுற பத்தியா, நீ பேசுற பேச்சுல, உன் வார்த்தையில, உன் சொல்லுல, ஒரு எழுத்துலயுமே பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கான் இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு தான் நரசிம்மனா அவதாரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பகவான் முடிவு பண்ணிடுறார். இப்படி ஐயோ ஹிரண்யன் எந்த இடத்துல கேட்க போறான்னு தெரியலையே, இவன் இவ்வளவு வேகமா சொல்றானே, அப்ப அவனுக்கு இன்னும் கோபம் இது பண்றதே, எந்த இடத்த காட்ட போறானோ தெரியலையே, எந்த இடத்த காட்டினாலும் அங்கேருந்து நம்ம வெளியில வரணுமேன்னு சொல்லிட்டு பகவான் தயாரா என்ன பண்ணிட்டானாம், தயாராயிட்டான், முடிவு பண்ணிட்டான். இப்ப சாமர்த்தியமா வரம் வாங்குறதா நினைச்சு வேற அவன் வாங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்னு பகவான் நினைச்சுண்டு அந்த க்ஷணம் எங்க சொன்னாலும் வெளியில வரணுமேன்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு அணுக்குள்ளையும் நரசிம்மன் ஆவிர்பவித்தான். தட்சணம் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்துல நரசிம்மன் ஆவிர்பவித்தான். மொத்த பிரபஞ்சமும் ஒரு க்ஷண காலம் நரசிம்ம கர்ப்பம் தரிச்சுண்டு இருந்ததுங்கிறார். பிரகலாதன் கேட்டான், இது ஒரு தூண் இருக்கேப்பா, இது என்னன்னுட்டு. இந்த தூணை நானே பார்த்து 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 அளந்து அளந்து பண்ணேன்டா, இது என்னால இந்த தூணுக்குள்ள இருக்கார் அப்படின்னு உடனே அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கேன்னுட்டார். அப்ப அளந்து அளந்து கட்டின தூணை தட்டான், இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்காரு அவன் தட்ட ஆங்கே, அங்கதான் மிருகம் நாம் மானுஷம் அப்படின்னு வந்தார், வந்து நின்னார். அதனாலதான் நாளை என்பதே நரசிம்மனுக்கு கிடையாது. அதிசயமான உருவம் அந்த ஆவிர்பாவம் நடந்த இடம். அப்ப இந்த 30 தேவர்களும் நரசிம்மனை பார்த்த உடனே அகோ வீரியம் அகோ சூரியம் அகோ பாகு பராக்கிரமக நரசிம்ம பரந்தேவம் அகோபிலம் அகோபலம்னு பாடின இடம். அப்படிப்பட்ட நரசிம்மர் 9 விதமான ரூபத்துல இங்க இருக்கார். அப்படி இருக்கிறவர் என்னென்னவா இருக்கார், அததான் நாம எத்தனை ரூபத்துல இருக்கார். ஜுவாலா அகோபில பாலோல ரோடா காரஞ்ச பார்கவக யோகானந்த சத்திரவட்டுக்கு பாவனோ நவமூர்த்தையக அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல முதல்ல ஜுவாலா நரசிம்மரா அவர் இருக்கார். ஜுவாலா நரசிம்மரா இருக்கிறது முதன்மையான அகோபில நரசிம்மர்.
அந்த நரசிம்மர் ஹிரண்யனை எப்படி வதம் பண்ணாரோ அந்த வதம் பண்ண கோலத்தோட, நான் சொன்னேன் இல்லையா, மேல உக்ரஸ்தம்பம் இருக்கு, உக்ரஸ்தம்பத்துல ஆவிர்பாவம், ஆவிர்பாவம் ஆன உடனே அந்த உக்ரஸ்தம்பத்துல இருந்து கீழ் வந்துடுறார். வந்தவர் இங்க ஜுவாலா நரசிம்மர்ன்ற இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலதான் ஹிரண்யனை வதம் பண்றார். ஹிரண்ய கசிபுவ அந்த குகைக்குள்ள வச்சு வதம், அந்த குகைக்குள்ள இருக்கார் இப்ப அவர். அந்த குகைக்குள்ள இருக்கார். அவர் இருக்கிறது ரொம்ப அதிவிசேஷமானவர். 9 பேர்ல ரொம்ப அதிவிசேஷமா இருப்பார். அந்த குகைக்குள்ள அந்த கோவில் ஜுவாலா நரசிம்மர் கோவில் இருக்கு. அங்க 3 விதமா அவர் 3 கோலங்கள்ல அவர் அங்க நம்ம அவரை தரிசிக்கலாம். ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி அவரை வைத்த கிழிச்சு கொடலோட இருக்கக்கூடிய கொடலை மாலையா போட்டுண்டு 2 கையால அவரை இது ஹிரண்ய கசிபுவ மடியில போட்டுண்டு, என்ன ஒரு பாக்கியம் அது, எனக்கு அதுதான் தாங்க முடியாதது. இப்பேற்பட்ட அரக்கன் இப்படியெல்லாம் வரம் கேட்டிருக்கான், இப்படியெல்லாம் வரம் கேட்டு தனக்கு சாகாத வரம் வேணும், எப்படி அவனாலையும் தன்னால அழிக்க முடியாதுங்கிற மமதையோட இருக்கிற ஒருத்தனுக்கு பகவான் இப்படி ஒரு ரூபம் எடுத்து கொண்டு வந்து அவனை தூக்கி மடியில போட்டுக்கிறார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? மடியில போட்டுக்கிற பாக்கியம் அந்த அரக்கனுக்கு கிடைச்சது. அவனை மடியில போட்டுண்டு 16 கை எடுத்துட்டு வந்தார். 2 கையால அவனை இறுக்கி பிடிச்சிட்டார், 2 கையால அவனை நகத்தால பிச்சு அவனை கொடலை பிடிச்சு இழுத்தார், 2 கையால கொடை உருவி மாலையா போட்டுண்டார். மீறி 10 ஆயுதங்களையும் 10 கையிலையும் தரிச்சு கொண்ட அந்த ரூபத்தோட அந்த இடத்துல ஜுவாலா நரசிம்மரா அவர் அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்துல இருக்கிறார். அதை நம்ம போனோம்னா அங்க நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துலதான் கையலமிண்ட அந்த ரத்த குண்டம், அந்த ரத்த குண்டத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அப்படியே ரெட் கலர்லயே இருக்கும். அங்க போனா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி அங்க போய் பூஜை பண்றதுக்குன்னு போனா பூவெல்லாம் எடுத்துட்டு போனா கூட பூவெல்லாம் கருகிடுமா. அந்த ஜுவாலை அந்த அந்த வேகம் அது வரைக்குமே இருந்துதான். பின்னாடியே ஒரு ஜுவாலையே இருந்துட்டே இருக்குமா. இருந்துட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமா ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்புறம் இந்த ஜுவாலை நிலையை கொஞ்சம் குறைச்சுண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. 2 கையால் அப்படி கிழிச்சுண்ட அந்த வேகத்தோடய அப்படியே ஒரு காட்சி இருக்கும். அப்புறம் பிரகலாதன் அங்க இருக்கிறது ஒரு காட்சி இருக்கும். இதை எல்லாமே 3 விதமான ரூபத்தை நாம அங்க போனால் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 2வதாக அகோபில, ஜுவாலா அகோபில. அகோபில மூர்த்தி சதுர்வேதங்களுமே ஒரு யுகத்துல இங்க வந்து நரசிம்மனை தாங்கணும்னு மலையா நின்னது. சதுர்வேதங்களும் இங்க வந்து நரசிம்மனை தாங்கணும்னு மலையா நின்னது. அதுல பிரதானமானவர் அகோபிலேசர். அகோபிலேசர் சந்நிதியில சுயம்பு மூர்த்தியா இருக்கார். ஆனா ரொம்ப தெளிவா தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. ரொம்ப தெளிவா தெரியாது, கவச்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணினதுனால ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இந்த அகோபிலேசரை. அவருக்கு எதிர்க்கதான் சிவபெருமான் இருப்பார். இந்த சிவபெருமான் நரசிம்மர் ஆவிர்பாவமான உடனே அவரை முதல்ல ஸ்துதி பண்ணது பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரன் மந்திர ராஜ பத ஸ்தோத்திரம், அதுதான் லிங்க அவர் பண்ணின ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு பாட்டிலேருந்தும் எடுத்துதான் உக்ரம் வீரம் நரசிம்ம காயத்ரி நரசிம்ம அனுஷ்டு சோஸ்திரம்னு சொல்ல மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான சோஸ்திரம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த மந்திர ராஜ பத ஸ்தோத்திரத்தை பாடினவர் பரமேஸ்வரன். முதல் பாடினவர் பரமேஸ்வரன். அவருடைய ரூபம் லிங்க ரூபியா பரமேஸ்வரன் எதிர்க்கையே இருப்பார் நரசிம்மாவதாரத்துக்கு. அதுக்கப்புறம் மாலோல நரசிம்மர், மான மகாலட்சுமி. நரசிம்மரோட உக்ரம் தணிக்க யாராலையும் முடியாத போது தேவியை கூப்பிடுறா எல்லாருமே. தேவியை கூப்பிட்ட உடனே அவளால முடியும்னே அவ மகாலட்சுமி எங்கேன்னு வரா, பாக்குறா. ஐயோ இது நாள் வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையே இவரன் பயம் வந்துடுத்து அவளுக்கு. பயந்துண்டு பக்கத்திலேயே போறான். ஐயோ இந்த மாதிரி நான் இவரை இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பயந்துண்டு பக்கத்துல போறதுக்கே இது பண்ணாம தயங்கி இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்த உடனே பார்த்தாராம் நரசிம்மர். அப்போ ஒரு நிமிஷம் அவளை கூப்பிட்டு அணைத்து தன் மடியில் ஏற்றி வைத்து கொண்டார். அப்படி மாலோல மூர்த்தியாக அந்த இடத்தில் இருக்கிறார். தட்சிண முகமாக இருக்கக்கூடிய மூர்த்தி. இந்த 9 பேர்ல ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியவர். இன்னைக்கும் அகோபில கஷேத்திரத்துல இருக்கிற இந்த ஜீயர் பரம்பரையெல்லாம் இருக்கும். அந்த ஜீயர்ல இருக்கக்கூடியவர்ல பூஜா மூர்த்தியா விளங்கக்கூடியவர் இந்த நரசிம்ம மூர்த்தி தான். மாலோலர் தான் பூஜா மூர்த்தி. இந்த 9 மூர்த்திலையும் வேற யாரையும் அவ தேர்ந்தெடுக்கவே இல்லையா. என்ன விசேஷம், சதா சர்வ காலமும் இவர் சஞ்சாரத்திலேயே இருப்பாராம். இந்த மாலோல நரசிம்மர் சதா சர்வ காலமும் சஞ்சாரத்திலேயே இருப்பார்.
சஞ்சாரத்திலேயே இருக்கிற உத்தேசத்திலேயே இவர் வந்ததுனால ஆவிர்பவிக்கும் போதே காலில் செருப்போடையே ஆவிர்பவிச்சார் அப்படின்னு சொல்றா. எப்ப போனாலும் பாதரட்சியோட இருப்பார், பாதுகையோட இருப்பாருங்கிறா. போய் பார்த்தோம்னா தெரியும், பாதுகையோட இருப்பாராம். ஒரு இடத்துல உட்கார மாட்டாராம். எப்பவும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மூர்த்தியை பத்தி சொல்லப்படுறது. அடுத்தது குரோடா, குரோடாகார். குரோடாகாரர் அப்படின்னா சொன்னோம் நம்பவே வராகர் அப்படின்னு. நரசிம்ம அவதாரத்திற்கு முந்தைய அவதாரமான குரோடாகார நரசிம்மர் வராகமூர்த்தியாக வராக ரூபமாகவே இருக்கக்கூடியவர். பூமி தேவியை தாங்கி மடியில வச்சுண்டு இருக்கக்கூடிய வடிவம் குரோடாகார நரசிம்மர், வராக ரூபம். அதுக்கப்புறம் காரஞ்சர், கிரௌஞ்சர், காரஞ்சர் எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். கிரௌஞ்ச பட்சிகள்லாம் நிறைய இருக்கிற இடம், அதனால இந்த பேர் வந்தது. இதே இங்க துர்வாசர் கபில மகரிஷிக்கு சாபம் கொடுத்துரு. துர்வாசருக்கு தான் எப்ப யாருக்கு சாபம் கொடுக்கறதே ஒரு பழக்கமா போச்சே. கபில மகரிஷிக்கு சாபம் கொடுத்துடுறார் துர்வாசர். இவர் எல்லாருக்கும் சாபம் கொடுக்கறது பழக்கமாச்சா? சாப நிவர்த்திக்காக இந்த அகோபில கஷேத்திரத்திற்கு வரார் கபில மகரிஷி. இந்த அகோபில கஷேத்திரத்துலதான் ரத்னாகரன் என்னும் கடலரசனுக்கும் சாப நிவர்த்தி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுண்டு இங்க வரார் அவரும். யார் அவர் ரத்னாகர், யார் அவர் கடலரசன்ங்கிறதையும் நம்ம பார்க்கதான் போறோம். முதல்ல இவரை பார்த்துட்டோங்க போல. தெரிஞ்ச உடனே நாமளும் இங்க தபஸ் பண்ணணும்னு இங்க இந்த உக்ரம் வீரம் இருக்கே இவருடைய நரசிம்ம காயத்ரி, அத பல லட்சங்கள் இங்க தபஸ் பண்றார். பல லட்சங்கள் தபஸ் பண்ணி 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 இங்க நரசிம்மர் அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறார். அந்த இடம் இது. நரசிம்மருக்கு இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அதை தவிர இங்க என்ன விசேஷம் அப்படின்னு அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அப்புறம் ராம லக்ஷ்மணர்கள்லாம் தரிசனம் பண்ண இடம். ராம லக்ஷ்மணர்களுக்கு இங்க நரசிம்மர் இந்த க்ஷேத்திரத்துல தரிசனம் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அதுதான் காரஞ்ச நரசிம்மர். காரஞ்சம் அப்படின்னா வில் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை அர்த்தம். அந்த ஏன் வில் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட இவாளோட ராம லக்ஷ்மணா கூட ஆஞ்சநேயரும் கூட வர்றார். அப்ப நரசிம்மர் நரசிம்மமூர்த்தியா இவாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்றார், இல்ல நான் எப்பயும் ராமனாதான் எல்லாரையும் பார்ப்பேன், எனக்கு இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய உருவம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாரு. அவர் ஆஞ்சநேயரோட பக்தி பதிவிரதா பக்தின்னு சொல்வா. எப்படி ஒரு பத்னி தன்னுடைய பதியை தவிர வேற யாராலையும் மனசாலையும் நினைக்க மாட்டாளோ, அந்த மாதிரி ஆஞ்சநேயர் ராமனை தவிர வேறொரு தெய்வத்தை மனசாலையும் நினைக்க மாட்டார். இத அப்படியே அவர்கிட்ட நான் ராமனை தவிர வேற யாரையும் இது பண்ண மாட்டேன்னு சொல்லும் பொழுது, நானே ராமன், நானே 10 அவதாரம்னு சொல்லி நரசிம்மர் ஒரு கையில் வில்லோட அங்க இருக்கார். அதுதான் காரஞ்ச நரசிம்மர். தரிசனம் கொடுக்கிறார். அங்க ஆஞ்சநேயரும் இருக்கார். கையை கூப்பிட்டு அந்த இடத்துல ஆஞ்சநேயரும் இருக்கார் அப்படின்னு சொல்றார். இத கையில வில்லோட இருக்கார் அப்படிங்கறத நாம இப்போ நரசிம்ம சகஸ்ரநாமம் படிச்சோமோ இல்லையோ, அந்த நரசிம்ம சகஸ்ரநாமத்தினுடைய தியான ஸ்லோகத்தினுடைய 3வது வரியில பார்த்தோம்னாக்க அதுல கரெக்டா அது சொல்லவே படுறது. தியக்ஷம் சக்கர பினாக சாப யவரானு. பினாக்கம்ங்கிறது சிவனோட கையில இருக்கக்கூடிய வில்லு. அந்த வில் இவர் கையிலையும் இருக்கு. தியான ஸ்லோகம்ங்கிறதே சுவாமியை எப்படி இருக்காருன்றத வர்ணிச்சு நம்ம மனசுல கொண்டு வரணுங்கிறத தான் நம்ம பேசியிருக்கோம். அப்படி சொல்லி இருக்கிற அந்த இதுல 3வது லைன்ல இருக்கக்கூடியது. அந்த 3வது லைன்ல பார்த்தோம்னா இதையே அப்படியே சொல்ற. அப்ப அந்த வில்லோட அவர் அங்க காட்சி கொடுக்கிறார். அதற்குரிய அடையாளங்களும் அங்க இருக்கும். 3 கண்கள் சிவபெருமானுக்கு உண்டு. ஆனா இந்த நரசிம்மருக்கும் 3 கண்கள் உண்டுங்கிறத, இந்த 3 கண் இருக்குங்கிறத அன்னமாச்சாரியார் ரொம்ப திவ்யமா அவருடைய பாடல்கள்ல பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்கறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். அன்னமாச்சாரியார் அதை பாடியிருப்பார். எல்லா பிரதோஷ காலத்திற்கும் சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. சிவனுக்கு மட்டும்தான் பிரதோஷம். பிரதோஷ காலம் சிவனுக்கு மட்டுமே உரித்தானது, வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லுவா. ஆனா எக்ஸப்ஷன் நரசிம்மருக்கும் அது உண்டு. ஏன்னா அவர் ஆவிர்பவிச்சதே பிரதோஷ காலத்தில் தான். இப்படி ராமனாக கையில் வில்லோடு காட்சி கொடுத்தார். காரஞ்சர்னா இன்னொரு காரஞ்சர் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கருங்காலி. கருங்காலி மரத்துக்கு கீழே தான் இருப்பார் அவர். கருங்காலி. கருங்காலி அப்படின்னா ரொம்ப இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. கருங்காலிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கருங்காலி மணி
அதுதான் இப்ப எல்லாத்துலயும் போட்டு அது ஒரு வியாபாரமா ஆயிடுத்து. எல்லாரும் அதுதான் இவருக்கு இங்க ஸ்தல விருட்சமா இருக்கு. அந்த மணியை தான் எல்லாரும் வாங்கி கழுத்துல போட்டு எல்லாம் பண்ணிக்கிறா. அது எல்லாருக்குமே சேருமானா சேராது அப்படின்னு சொல்றா. பயப்பட வேண்டாம், நான் சொல்றதை வச்சுட்டு இருக்கவா நமக்கு சேருமோ சேராதோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. சில பேருக்கு சேர்றது, அதை கை கொடுக்கறது, சில பேருக்கு அது சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றா. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தா, இத நாங்கெல்லாம் சின்னவளா இருக்கும்போது வீட்டுல எல்லாம் யாராவது பசங்க எல்லாம் அமக்கலம் பண்ணி சண்டை போட்டு, நிறைய குழந்தைகள்லாம் இருக்கும், எல்லாம் பண்ணும் சண்டை போட்டு எல்லாம் பண்ணி தர எல்லாம் கருங்காலி கருங்காலி அப்படின்னு திட்டுவா. இது திட்டுற வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அதுக்கு பெருசா அர்த்தம் எல்லாம் அப்ப தெரியுமா? தெரியாது. ஏதோ இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அந்த வார்த்தைகள் மட்டும் மனசுல நிற்கும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கருங்காலிங்கிறது ஒரு மரம். இந்த மரத்தை எதுக்கு பிரயோகப்படுத்துறா அப்படின்னு பார்த்தா, இந்த கோடாலி இருக்கு. கோடாலிங்கிறது எல்லாருக்கும் மண்வெட்டி மாதிரி கோடாலி. இந்த கோடாலிங்கிறதுக்கு கைப்பிடியா இந்த கருங்காலி கட்டையை தான் யூஸ் பண்ணுவான். இந்த கருங்காலி கட்டையை வச்சுட்டுதான் அதுல கைப்பிடியா அதுல பண்ணி வச்சுட்டா, இது ஏன் அந்த கருங்காலின்னு சொல்லிட்டு பசங்களை திட்டுறா அப்படின்னு பார்த்தா, இந்த கருங்காலியால் பிணைக்கப்பட்ட அந்த கோடாலி தான் மத்த மரங்களை வெட்டுறதுக்கு சௌகரியமா இருக்குமா. தன் இனத்தை தானே அழிக்கிறது அப்படின்னுட்டு அந்த மரத்துக்கு ஒரு இது பேர். அதனாலதான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கான் இவன் அப்படிங்கிறதுனால பசங்களை அந்த மாதிரி குழந்தைகள்லாம் சண்டை போட்டுண்டு ஒண்ணு சண்டையை பிச்சு இழுத்துண்டு சண்டை போட்டுன்றதுன்னா அப்பெல்லாம் திட்டுவா. அதுக்கு என்ன அர்த்தம்? கடைசியில பார்த்தா இது இங்க நிக்கிறது. இப்படி அந்த கருங்காலி மரமே இங்க ஸ்தல விருட்சமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அனுமானுக்கு தரிசனம் கொடுத்த இடம். ரொம்ப அற்புதமா பவ்யமா ஆஞ்சநேயர் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அதற்கு பிறகு காரஞ்சர் பார்கவ நரசிம்மர் அக்ஷய தீர்த்த கரையில கருடாத்ரியின் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கு பக்கத்துல பார்கவ நரசிம்மர் இருக்கார். பரசுராமனுக்கு தரிசனம் கொடுத்த பரசுராமர் உடனே கேட்கிறாராம், நீ எப்படி ஆஞ்சநேயருக்கு மட்டும் ராமநாத் தரிசனம் கொடுத்த? அந்த மாதிரி எனக்கு நீ தரிசனம் 10 அவதாரமா தரிசனம் கொடு. அவனுக்கு ராமநாத் தரிசனம் கொடுத்தியோ இல்லையோ, எனக்கு 10 அவதாரமா தரிசனம் கொடுன்னு கேட்க நரசிம்மர் சொன்னாராம், நீயே நான், நானே நீ அப்படின்னு சொல்றார் நரசிம்மர். நீயும் ஒரு அவதாரம், 10 அவதாரத்துல நானும் ஒரு அவதாரம். அதனால 10 அவதாரம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம அந்த 10 அவதாரத்தையும் அவருக்கு காட்டுறார். பார்கவருக்கு சின்ன ஒரு குன்றுதான், அதுக்கு மேல இருக்கும், ஏரிக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அது மேல ஏறி போய் இன்னைக்கும் வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் தபஸ் பண்ண இடம். வசிஷ்டருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் நரசிம்மர் இந்த இடத்துலதான் கொடுத்தார், இங்க வச்சுதான் கொடுக்கிறார். இந்த பார்கவ நரசிம்மர் சன்னிதானத்துல போய் பாத்தீங்கன்னா சுவாமி எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பிரப மாதிரி இருக்கும். அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி 10 அவதாரமும் இருக்கும், நடுவுல நரசிம்மர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு காட்சி அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கப்புறம் யோகானந்தர், யோக ஆனந்தர் அப்படின்னா வேதமலையின் வடக்கு பக்கத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் யோக சித்திய அனுகிரக மூர்த்தியாக யோக நிலையில் இருக்கார். இப்ப இந்த ஹிரண்யகசிபு வதம் ஆறுது. வதம் ஆனதுக்கு அப்புறம் பிரகலாதன் சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு தன்னோட திருக்கரங்களால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது வேத பாடசாலைக்கு போச்சுது, நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுக்கு தத்துவங்களையும் ஞானங்களையும் உபதேசம் பண்றார். குருவாக நரசிம்மனே இருக்கார். தத்துவ ஞானங்கள், அஷ்டாங்க யோகங்கள், யோக சித்திகள், இது எல்லாத்தையும் உபதேசம் பண்றார். அப்ப யோக வடிவமாக அங்க இருப்பார். யோக வடிவமாக பிரகலாதனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காட்சி, உபதேசம் பண்ற காட்சியா இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருப்பார். அதனால யோகமும் ஆனந்தமுமாக சேர்ந்து யோகானந்த வடிவமாக இருப்பார். யோகமும் ஆனந்தமும் சேர்ந்தா கேட்கணுமா? அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி, ரொம்ப அற்புதமான மூர்த்தியாக அவர் அந்த இடத்துல இருக்கார். அடுத்தது சத்ரவட நரசிம்மர். நரசிம்மரை பார்த்தா ரௌத்ரமூர்த்தியா பயமாவே இருக்கும். எல்லா நரசிம்மரை பார்த்தாலுமே நரசிம்மர்னு நினைச்சாலே கோபக்காரரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இந்த சத்ரவட நரசிம்மரை பார்த்தா மட்டும் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அவ்வளவு பயமாவே இருக்காது. ரொம்ப சிரிச்ச முகமா பிரசன்னமா இருப்பார். சிரித்தது செங்கச்சீயம்ங்கிற கம்பர் சொல்வாரு, செங்கச்சீயம்னு சொல்வார். நரசிம்மர் ஆவிர்பாவம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்து புஷ்பங்களை எல்லாம் பூவி கொட்டி அப்படியே கிண்ணறர்கள், சாரணர்கள், கிம்புருஷர்கள் எல்லாரும் வரா, பகவத் குணங்களை எல்லாம் பாடுறா. இப்படி ஆகாய மார்க்கமா போகக்கூடியவா இவா எல்லாரும். கந்தர்வர்கள் எல்லாருமே
அந்த பக்கம் போயிட்டே இருக்கா. அதுல 2 கந்தர்வர்கள். இந்த 2 கந்தர்வர்களோட பேரு பிரசித்தி எல்லாருக்குமே கேட்டிருப்பேன். ஆஹா ஊஹூஹூ. ஏன்னா இந்த 2 பேரு சகஸ்ரநாமங்கள்ல அடிக்கடி ஆஹா ஹூஹூ முகஸ்துதாயை நமஹ அப்படிங்கிற இந்த நாமா சகஸ்ரநாமங்கள்ல நம்ம அடிக்கடி கேட்போம். ஆஹா ஹூஹூன்னு நம்ம முகஸ்துதி பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு நாம அர்த்தம் எடுத்துப்போம். அப்படி அர்த்தம் கிடையாது. ஆஹா ஹூஹூன்னு 2 கந்தர்வர்கள், அந்த 2 கந்தர்வர்களால் முகஸ்துதி பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அந்த மாதிரியான அர்த்தத்தை கொண்டது. அந்த 2 கந்தர்வர்களும் ஆகாய மார்க்கமா போயிட்டு இருக்கா. ஆகாய மார்க்கமா அவ இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பெருமாளோட ஜோதியை பாக்குறா. இந்த ஜோதியை பார்த்த உடனே ஆசை வந்துடுது, கீழே இறங்கிட்டா. கீழே இறங்கி அப்படியே அவ கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாடுறவா தானே, அப்படியே ராகமா கானம் ஸ்தோத்திரங்களை எல்லாம் கானம் ராகமா பாடுறா. அவ என்ன ராகத்துல பாடினா, என்ன ஜதியில பாடினான்றது முதற்கொண்டு இருக்கு கஷேத்திர புராணத்திலையும் மகாத்மியத்திலையும். கல்யாணி ராகத்துல பாடினாலாம். இப்படி பாட்டுகளை எல்லாம் பாடி இப்படி ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்றா. அப்படி ஸ்தோத்திரத்தை பண்ணும் பொழுது இந்த சத்திரவட நரசிம்மர் என்ன பண்ணினாரா, அவ பாடின அந்த பாட்டை கேட்டு ரசிச்சார். ரசிச்சத்திற்கு சாட்சியா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இடது கைய தொடையில போட்டு தாளம் போட்டு இருக்க மாதிரியே இருக்குமா. தாளம் போட்டுண்டே ரசிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த மாதிரியே அவர் காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய அவர் சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவர். அந்த சந்நிதியில சங்கீத ஞானம் உள்ளவாழ்லாம், சங்கீதங்களை எல்லாம் கற்றுக்கொண்டவாழ்லாம் போய் பாட்டு பாடினாக்க மேல மேல அவளுக்கு சங்கீத ஞானம் அபிவிருத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பாட்டு கத்துக்கணும். இந்த சின்ன வயசுல எல்லாம் நாங்கெல்லாம் பாட்டே கத்துக்கவே இல்லை அப்படின்னா அங்க போய் ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கும் சங்கீத ஞானம் வரும். இது சத்திர வட நரசிம்மர், வட விருட்சத்துக்கு கீழே இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரவடு பாவனோ பாவனஹ. அடுத்தது பாவன நரசிம்மர், அவர் தான் கடைசியா 9வது நரசிம்மர். இந்த 8 பேரும் இப்படி சுத்தி சுத்தி கிட்டக்கே இருப்பா. இந்த பாவன நரசிம்மர் மாத்திரம்தான் கொஞ்சம் தள்ளி இருப்பார். இந்த தள்ளி இருப்பார். இது கொஞ்சம் ருச்சியான சரித்திரமும் இதுல கூடவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பூரா ஹிரண்யகசிபுவோடது. அவனை வதம் பண்ண உக்ர ஸ்தம்பத்துல ஆவிர் பவிக்கிறார். பின்ன அப்புறம் கீழே வரார், வதம் பண்றார். ஆக்ரோஷம் தனியில, யாராலையும் தாங்க முடியல, பக்கத்திலையும் போக முடியல. கொஞ்சம் அமைதியா இருக்கார். அப்புறம் திடீர்னு திருப்பி உருமறார், உருமின்று நடக்கிறார். அங்கேருந்து நடந்து இங்கேயும் அங்கேயும் அலையறார். காட்டுக்குள்ள அலைஞ்சு இது பண்ணும்போது பிரம்மா ருத்ரர் எல்லாம் இந்திராதிகள் தேவர்கள் எல்லாம் நடுங்கிறா. இப்படி உருவிண்ட காட்டுக்குள்ளேயே போயிட்டார். காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள வனவிலங்குகள் சத்தகம் எல்லாம் கேட்கறது. அங்க வனவாசிகள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கு இந்த வனவிலங்குகளோட சத்தம் கேட்டு 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 பழக்கம். ஏதோ வனவிலங்கு வருது, பக்கத்துல வர சத்தம் கேட்கறது அப்படின்னு அந்த வனவாசிகள்லாம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு வரா. கிட்டக்க நெருங்க 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 இந்த சத்தம் வித்தியாசமா இருக்கு அவளுக்கு. இத்தனை நாள் அவ பார்த்து சிங்கத்தை பார்த்திருக்கா, யானையை பார்த்திருக்கா, புலியை பார்த்திருக்கா, கரடியை பார்த்திருக்கா. அதுகளோட சத்தம் அவளுக்கு பழக்கமானது. இன்னைக்கு இதோட சத்தம், உருமர சத்தம் அவளுக்கு வித்தியாசமா கேட்கறது. அடடா இது என்னமோ வித்தியாசமா இருக்கேன், அங்கேருந்து வரா, இதை பாக்குறா, பயந்துட்டா. பயந்துனாவா தள்ளி போக ஆரம்பிச்சிட்டா. ஆனா இத பார்த்துட்டே இருக்கிற ஒரே ஒரு பெண் மட்டும் அதை பாக்குறா. இது என்ன வித்தியாசமா இருக்கே, இது என்னன்னு தெரியலையே, கட்டாயமா இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் இருக்கிற இடத்துக்கு மெதுவா போனாலாம். மெதுவா அங்க போனா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, எப்படியாவது இந்த மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. உடனே அந்த காட்டுவாசிகளுக்கு எல்லாமே இந்த அம்பு விடுறது, சாஸ்திர கலைகள், அஸ்திர கலைகள் எல்லாமே அவளுக்கு தெரியும். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எல்லா கலைகளுமே அவ கத்து வச்சுட்டு இருப்பா. அவளுக்கு தெரியாததே கிடையாது. அப்படி இருக்கிற இந்த பெண் என்ன பண்ண, எப்பயுமே அதோடயே இருக்கவும் இருப்பா, வெப்பன்ஸோடய கூடவே இருக்கவும் இருப்பா. அப்படி இருக்கிறவ சரி இத பிடிச்சு விடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட ஒரு அம்பை வச்சு ஒரு அஸ்திரத்தை போடுறா. மந்திரங்களை எல்லாம் ஜபிச்சு அவ போடும் பொழுது இந்த அஸ்திரம் என்ன பண்றது, அம்பு போய் இந்த நிருசிம்மரை கட்டி போட்டுடுறது. கட்டி போட்டு அவர் உருவமே தெரியாத அளவுக்கு அவரை கட்டி போட்டுடுறது. அப்படியே பந்தம் பண்ணிடுறது. அப்படியே கயரால கட்டுற மாதிரி கட்டி போட்டுடுறது. கட்டி அவரையே மறைஞ்சே போயிடுறாரு அவர். அப்படி இருக்க உடனே கட்டி போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறா. எடுத்து வைக்கிறா. வச்ச உடனே பார்த்தா நரசிம்மர் என்ன பண்றாரு, அதை ஒட்டச்சுண்டு வெளியில வந்து விடுறாரு. வெளியில என்னடா நம்ம கட்ட அறுத்து எரிஞ்சுட்டாரு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காரான்னா ஆச்சரியப்படுறா. அந்த வீரத்தை நினைச்சு மெச்சரா, மெச்சி பார்க்கிறா. அது அந்த பிரமிப்புல பார்த்த அவர் மீது பிரேமை கொள்கிறாள் அந்த பெண். யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவருக்குமே தோன்றது, இப்படி நம்மளை கட்டி போடக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெண்
அப்படின்னு தெரியறது. இவரும் பாக்குறார். இவரும் பார்த்தோம்னா இவருக்கும் அவள் மீது பிரேமை ஏற்படுறதுன்னு புராணம் சொல்றது. இதுக்கு ஒரு பூர்வ கதை இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகாலட்சுமி யார்? கடலரசனோட மகள், க்ஷீராப்தி தனையா. கடலரசனோட மகள். ஒரு தடவை கடலரசன் தன்னோட பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கார். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அவாத்துக்கு வந்திருக்கா. பஞ்சபட்ச பரமானத்தோட சாப்பாடு அங்க நடக்கிறது. விருந்து வைக்கிறா. மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வந்திருக்காளேன்னு அந்த ஊர்ல இருக்கிற கடல் அரசன் வேற எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு வரா, தரிசனம் பண்றதுக்காக வரா. தடபுடலா எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. யாரு? நம்ம ரிஷி துர்வாசர். அவர் அங்க வரார். துர்வாச மகரிஷி அங்க வந்தா கடலரசன் இவர் வந்ததை கவனிக்கவே இல்லை. இந்த ரத்னாகரன் இவனுக்கு தான் பேர். கவனிக்கவே இல்லை. கவனிக்காத அப்படியே பொண்ணு மாப்பிள்ள வந்தது. அப்படியே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்திருக்கா. ஆத்துக்கு ஊர் மக்கள்லாம் வந்திருக்கா. தடபுடலா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. துர்வாசர் வந்ததே தெரியல, பாவம். கவனிக்கவே இல்லாதனால துர்வாசருக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்த துர்வாசர் என்ன பண்றார்? சாபம் கொடுக்கிறார். நீ வந்து நான் வந்ததையே கவனிக்கல. இவர் வந்து துர்வாசரோ சாட்சாத் பரமேஸ்வரனோட அம்சம். இதுல என்ன சொல்ற? அத்ரி மகரிஷியின் புத்திரனாக சந்திரன், தத்தாத்திரேயர், துர்வாசர் இவாள்லாம் இருக்கா. பிரம்மா வந்து சந்திரன், விஷ்ணு வந்து தத்தாத்திரேயர், ருத்ரன் வந்து துர்வாசர் இந்த அம்சமாக வந்தார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி சாட்சாத் பரமேஸ்வரனோட அம்சம் இந்த துர்வாசர். இவருக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே இவர் என்ன பண்ண, நான் ஒரு மகரிஷி, என்னை விட உனக்கு உன் மாப்பிள்ளைய வசதியா போயிட்டானா, அதனால நீ கடலரசனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. நீ கடலரசனா இருக்கிறத விட போ, ஒரு காட்டுக்கு அரசனா இரு அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் போன உடனே மகாலட்சுமிக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுறது. ஐயோ, நம்ம வந்ததுனால தானே, நாம வந்த உடனே இவரும் கூடவே வந்தார். இவரும் கூட வந்தார் உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணா. எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு இவ்வளவு ஜனங்களும் வந்தா, அதனால தானே அவரை பார்க்கல, நம்மளாலதான் அப்படின்னு அப்படியே ஒரு கனெக்ஷன் போட்டுட்டே வரா அவ. அதனால சரி, அவ என்ன சொல்றா, அப்பா நீ வந்து காட்டுக்கு போனியானா என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி வந்தது. அதனால அந்த வாக்கின்படி நீ வந்து காட்டுக்கு போனியானா, அவர் சாபத்தின்படி நீ காட்டுக்கு போகும் பொழுது உனக்கு அங்கு கைங்கரியம் பண்றதுக்கு உன் பொண்ணா நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப வனப்பகுதியின் ராஜாவாக வேடுவர் குலத்தில் காட்டு அரசனாக இவன் அங்கு வருகிறான். யாரு? இந்த ரத்னாகர் அங்க வரான். அவனுடைய பொண்ணாக மகாலட்சுமி அங்க வரா. இன்னைக்கும் ட்ரைபல் பீப்புள் அங்க இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு செஞ்சுன்னு பேரு அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு. இந்த மகாலட்சுமி அங்க வரா. அவதான் அங்க செஞ்சு லக்ஷ்மியாக அவள் இருக்கிறாள். இப்ப பகவானை அணை கட்டி தடுத்த அவள் மகாலட்சுமியால மட்டும்தானே முடியும் மகாவிஷ்ணுவை இது பண்றதுக்கு, வேற யாரால முடியும்? அது மகாலட்சுமி தானே. உடனே ரெண்டு பேருக்கும் விவாகம் நடக்கிறது. செஞ்சு லட்சுமி சமேதராக காட்சி கொடுக்கிறார். அந்த ஸ்வரூபம் தான் பாவன நரசிம்மர். இந்த கோவில் கிட்ட பார்த்தோம்னா நிறைய பேர் செஞ்சு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. நிறைய செஞ்சு ட்ரைப்ஸ் அங்க இருப்பா. குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பா. இன்னைக்கும் இருக்கா. அந்த குழந்தைகள்லாம் கோவில்ல எல்லாம் வந்து கோலம் போட்டுட்டு போகும், எல்லாம் பண்ணும் ஜம்முன்னு. அவளுக்கு நரசிம்மர் மாப்பிள்ளை. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் மாப்பிள்ளை. வந்தவர் இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துட்டார். வீட்டோட மாப்பிள்ளை இங்கே இருந்துட்டதுனால இப்ப விசேஷமா பாவன நரசிம்மர் சன்னதியில மட்டும் அவா என்ன சாப்பிடுறாளோ, ட்ரைபல் பீப்புள் என்ன சாப்பிடுறாளோ அததான் சாப்பிடுறார் அவர். அவளுக்கு மிருகபலி உண்டு. வாரத்துல 2 நாள் அவளுக்கு மிருகபலி உண்டு. அது சம்பிரதாயம். பின்னாடி வந்த ஜீயர் கூட இத வந்து சொல்லியிருக்கா. இத வாசந்திகா பர்வம் அப்படின்னுட்டு செஞ்சுலட்சுமி பரிணயத்தை ஒரு புஸ்தகமா அவர் எழுதியிருக்கார். அதுல அவருமே இதுல எழுதியிருக்காராம். இதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கு. இப்ப போனாலும் அந்த கோவிலுக்கெல்லாம் போனோம்னாக்கா ஆடு கடா வெட்டுறது இதெல்லாம் அங்க நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. செஞ்சுல ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் அங்க இருந்துட்டு இருக்கா. இன்னும் குடும்பங்கள் இருக்கு. செஞ்சுவினுடைய குடும்பங்கள் அங்க இருக்கு அப்படின்னு இப்ப போனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னும் பின்னாடி வந்த ஜீயரும் இதை சொல்றதுனால நம்ம இன்னும் உத்தரவாதமா அங்க போய் பார்க்கலாம். இப்படி இத வந்து அகோபிலேஸ்வரர் கோவில்லன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போனோம்னாக்க நாம வந்து சித்திரமா சிலையாகவோ நிறைய பேரும் 2 பேரும் ஆசையா கொஞ்சிக்கிறது, 2 ஒருத்தரை பார்த்து அம்பு விடுறது, அதுக்கப்புறம் செஞ்சுலட்சுமி காலில் வந்து முள்ளு குத்தி எடுத்துனாக்கா அதை வந்து நரசிம்மர் எடுத்து விடுறது, ஆசையா எடுத்து விடுறது, இந்த மாதிரியான சிற்பங்கள் பிரகலாத வரதன் கோவில்ல தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த சரித்திரத்துல இருக்கு. பரத்வாஜ மகரிஷிக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணி சாப விமோச்சனம் கொடுத்தார் அப்படின்னு 9 நரசிம்ம கஷேத்திரத்தினுடைய ஒவ்வொரு மூர்த்தியினுடைய இதை சுருக்கமாக இங்க சொல்லி
முடிச்சிருக்கு. இப்படி அகோபில கஷேத்திரம் முழுசுமே அவரை விதவிதமா ஆவிர்வவிச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இது மட்டும் தானா, 3 விதமான சம்பிரதாயங்கள்ல இருக்கிறவாளும் இவரை தரிசனம் பண்ணியிருக்கா, இவரை ஏத்துட்டு இருக்கா. எல்லா இடத்துலயுமே 3 விதமான சம்பிரதாயத்துல இருக்கிறவாள்லாம் ஏத்துட்டு இருக்காளான்னா தெரியல. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் 3த்துல இருக்க 3 சம்பிரதாயத்தை சேர்ந்த குருமார்களும் இங்க வந்து இவரை ஆராதிச்சு இருக்காங்கிறது பெரிய விஷயம். இந்த மூலமந்திரம் இத ஆவிர்வவிச்சு இதுல இருந்து சொல்றார். இங்க ஆதிசங்கரர் வந்திருக்கார். ராமானுஜருக்கு இங்க குகையே இருக்கு. மத்வ சம்பிரதாயத்துல ராகவேந்திரருக்கு முன்னாடி இருந்த குரு இங்க வந்தார். அவருக்கு கனவுல ஆஞ்ஞ என்ன ஆஞ்ஞ அப்படின்னு பார்த்தா, பவனாசினி தீர்த்தத்துக்கு போ, உனக்கு நான் நாளைக்கு அங்க அனுகிரகம் பண்றேன்னு விட்டார் நரசிம்மர். அவர் சொன்னாரு. உடனே மறுநாள் வந்து பவனாசினி தீர்த்தத்துக்கு போறார். பவனாசினி தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு அங்க போனா ஷோடச அப்படியே ஷோடசம்னா 16 கையோட ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ற, மடியில போட்டு சம்ஹாரம் பண்ற கோலத்தோட உக்ரமான நரசிம்மமூர்த்தி அவர் கையில கிடைக்கிறது. யாரு? ராகவேந்தருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர், மத்வாச்சாரியார்ல அந்த ஆச்சாரியார். அது கிடைக்கிறது. இன்னைக்கும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ராகவேந்திரர் கோவில்ல அதை எடுத்து வச்சு பூஜை பண்றா. ஏன்னா உக்ரமான மூர்த்தி அது அப்படிங்கிறதுனால நித்தியமா அங்க வச்சிருக்காளான்னா இல்ல, நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் இது பண்ணிட்டு மீதி நாள்லாம் எடுத்து ஒரு சம்பளத்துல போட்டு மூடி வச்சிருவாளாம். உக்ரமான மூர்த்தி அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட உக்ரமான மூர்த்தி அவர். இவர் ஆவிர்வவிச்சு ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி எல்லாம் முடிச்சப்பறம் கோபம் தாங்க முடியாத கோபத்தோட இவர் உரிமையின் இருந்தார். செஞ்சுலட்சுமி கதை அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம். இப்ப உக்ரம் தனியா இருந்தப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த இப்ப எல்லாரும் என்ன பண்றா, தடுக்க முடியல, யாராலையும் கட்டுப்படுத்த முடியலையேன்னும் போது இந்த தேவர்கள் எல்லாரும் போய் பயந்துட்டு போய், இந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் இருக்கல்ல எல்லாரும் போறா, பரமசிவன்கிட்ட போய் கேட்கிறா. அப்ப பரமசிவர் என்ன சொல்றார், அவரே இவ்வளவு உக்ரமானா, விஷ்ணுவே நாராயணனே ஸ்ரீமன் நாராயணனே இவ்வளவு உக்ரத்தோட இருந்தால் அவரை கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து என்ன கேட்கிறேன், அதனால நான் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவர் என்ன பண்றார், பரமசிவன் சரப வடிவம் எடுத்து போறார். அந்த அவதாரம் எடுத்த சரித்திரம் இந்த இதுல இருக்கு. சரப வடிவம் எடுத்து போறார். நரசிம்மன் அப்படி போகும் பொழுது அந்த சரபேஸ்வரனை தூக்கி கட்டாசி விடுறாராம். நரசிம்மன் தூக்கி கடாசி மலையோட அந்த பக்கம் இன்னைக்கும் போய் சிவசாநித்தியம் அங்க இருக்கும். இன்னைக்கு போனாலும் அங்க சிவசாநித்தியம் இருக்கும். அந்த சிவசாநித்தியம் இருக்கிற இடத்துல போய் எவன் ஒருவன் தவம் பண்றவாளுக்கு 6 மாசத்துல அவளுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். கைலாசத்துல சிவனோட வசிக்கிற பாக்கியம் கிடைக்கும்ங்கிறார். 6 மாசம் அவ எப்படி தவம் பண்ணணும்லாம் என்ன கேட்க கூடாது அப்படின்னு சொல்றா. கைலாசத்துல சிவனோட இருக்கிற பாக்கியமும் கிடைக்கும். இப்ப சரபேஸ்வரர் அவதாரம் எல்லாம் இதுல இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த சரபராலையும் சாந்தப்படுத்த முடியல அப்படின்னும் பொழுது இப்ப எல்லாரும் எந்த ஆகாச கங்கை வந்ததோ கையலம்பரத்துக்கு அந்த ஆகாச கங்கையை கூப்பிடுறான். அந்த ஆகாச கங்கையை கூப்பிட்ட உடனே இந்த ஆகாச கங்கை என்ன பண்றது, வேகமா வருது. இடத்தையே புரட்டி போட்டா மாதிரி வருது. இடத்தையே புரட்டி போட்டா மாதிரி அவ்வளவு வேகமா வந்தத அந்த வேகத்தை தடுக்கிறது எப்படின்னு தெரியாம இப்ப எல்லாரும் எல்லா தேவதைகளும் ஐயோ இவளை கூப்பிட்டமே, இவ இந்த வேகத்துல வராளே, இவ வேகத்தை யார் கட்டுப்படுத்துறது, எப்படி தடுக்கிறது இவ யாருக்கும் தெரியல. அப்ப இதை பார்த்துட்டே இருந்தவர் அங்க இருக்கிற கணங்கள்ல ஒருத்தரான பைரவர் என்ன பண்றார், தன்னுடைய சிரசை வெட்டி போடுறார் அந்த கங்கையில, ஆகாச கங்கையில. அதுல தூக்கி எரிஞ்ச உடனே சிரசு அந்த வேகத்துல அடிச்சுட்டு போறது. அடிச்சுட்டு கீழே போய் அப்படி ஜலத்துல போய் அப்படி எம்பருது. அப்ப இவ பாதாளம் வரைக்கும் போய் அப்படி போயிட்டு அது இது பண்ணும் பொழுது பார்த்த உடனே இதை பார்த்த அந்த ஆகாச கங்கை சிரசு அடிச்சுட்டு போறதேன்னு அப்பதான் தன்னுடைய வேகம் அவளுக்கு புரிஞ்ச உடனே தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த சிரசை திருப்பி எடுத்துட்டு வந்து மேல கொண்டு வந்து கொடுக்குறா. உடனே நரசிம்மர் என்ன பண்ணாராம், இந்த சிரஸ் பழையபடி உன்னுடைய பழைய இடத்திற்கு பழையபடி ஆகட்டும்னு சொல்ல, அப்ப பைரவர் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒரு தியாகம் நான் பண்ணேன்னு ஜனங்களுக்கு தெரியணும், இப்படி நான் ஒரு தியாகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கட்டும் ஜனங்கள்னு சொல்ல நரசிம்மரும் அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் பண்றார். அந்த பைரவர் தபஸ் பண்ண குகை இருக்கு. இப்படி தியாகம் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு பவநாசினிங்கிற இந்த தீர்த்தம் அவளுக்கு கிடைச்சிடு. இந்த பவநாசினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாபங்களை நாசம் செய்யக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது.
பவ அப்படின்னாக்க பவரோகம் அப்படின்னா சம்சாரம், பிறவி பிறவி பிறவியா நம்ம எடுத்துட்டு வரமே, இந்த பிறவியில இருந்து நம்ம பிறவி குறையணும். இந்த பிறவி அப்படிங்கிற வியாதி இது திரும்ப திரும்ப இந்த பிறவி சுழற்சியில் நம்ம மாட்டின்ண்டே இருக்கோம். பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம், இந்த சுழற்சியில நம்ம மாட்டின்னு இருக்கோம். அது ஒரு ரோகம். அந்த வியாதி நம்மளை விட்டு கழியணும் அப்படிங்கிறதும் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணா இந்த இந்த வியாதிகள் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தியாகமாக பைரவர் தன்னுடைய தலையை கொடுத்ததாக ஜனங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அந்த பைரவர் தபஸ் பண்ண குகை இங்க இருக்கு. இங்க க்ஷேத்திரபாலனா அவர் இருக்கார். இதுவும் நரசிம்மரோட ஆஞ்ஞை, நீ இங்க க்ஷேத்திரபாலனா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த பைரவ குகையில தான் ஆதிசங்கரர் காப்பாளிக்கொத்த இருந்தான். அவன் என்ன பண்றான், யாகம் பண்றான். யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 100 தலைய அந்த யாகத்துல சமர்ப்பணம் பண்றேன்னு சங்கல்பம் அவனுக்கு. அந்த மாதிரி அவன் பண்ணும் பொழுது 99 தலை அவனுக்கு கிடைச்சி விடுறது, ஒண்ணு கிடைக்கலன்னப்போ அப்ப இந்த ஆதிசங்கரர் அங்க இருக்கார். அவரை பாக்குறான், உன் தலையை கொடுன்னு கேட்கிறான். சரிங்கிறார் அவர். கொடுக்குறேன், நான் அந்த குகையில தபஸ் பண்ணிட்டு இருப்பேன், தியானத்துல இருப்பேன், நீ எடுத்துக்கோ. அப்போ உனக்கு வேணுங்கிறப்போ 100வது தலை வேணுமோ இல்லையோ, அப்போ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த காப்பாளிக்கு என்ன பண்றான், இவன் யாகம் பண்ணிட்டே இருந்துட்டு 100வது தலைக்கு அவர் தலையை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள போறான். வெட்டுறதுக்காக காப்பாளிக்கு அங்க போறான். வெட்ட போகும் பொழுது 2 விதமாக சொல்லப்படுறது. ஒண்ணு கை எரிஞ்சு போறதுன்னு, இன்னொன்னு அதுக்கு முன்னாடியே அவருடைய சிஷ்யர்களில் முதன்மை சிஷ்யரான பத்மபாதர் இருக்கார். அவர் இந்த காட்டுல நரசிம்மர் மேல ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவருக்கு. அந்த பக்தியில எப்பவும் இந்த காட்டுல உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே அகோபிலத்துல தவம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நரசிம்மர் அவருக்கு காட்சி கொடுக்கிற சாட்சாத்காரம் கிடைச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு ஏதாவது வேணும்னா வேணும் போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அவருக்கு தெரியறது பத்மபாதருக்கு, ஐயோ நம்மளுடைய குரு இந்த மாதிரி இந்த காப்பாளி கிட்ட ஆபத்துல மாட்டின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இப்ப கேட்கிறார் நரசிம்மர் கிட்ட, எனக்கு வேணும், என்னுடைய குருவை காப்பாத்தணும், இவன் கிட்ட இருந்து எனக்கு இப்ப நீ உதவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, உன்னுடைய வரையன் கொடுக்கறேன்னு சொன்னியே, அதை நீ இப்ப பண்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ஒரு அம்சமாக நரசிம்மர் ஒரு அம்சமாக பத்மபாதரின்குள்ள ஆவிர்வாவம் பண்றார், பிரவேசம் பண்றார். அப்படி பிரவேசம் பண்ணி அந்த குகைக்குள்ள போய் இந்த காப்பாளிக்க வெட்டி தூக்கி எறிந்தார் பத்மபாதர் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த இடத்துலதான் அந்த குகை இன்னும் இருக்கு சொல்றா. அந்த குகைக்குத்தான் பைரவ குகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த குகை அகோபிலத்துக்கும் ஸ்ரீசைலத்துக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றா. அது எந்த இடத்துலன்னு கரெக்டா போனா தெரியும். இங்கதான் ஆதிசங்கரர் நரசிம்ம கலாவரம்ப ஸ்தோத்திரத்தை பாடினார். கை கொடுத்தவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும், அடைக்கலம் பண்ணவர் அப்படிங்கிற அடைக்கலமாக வந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. அந்த ஸ்லோகத்தை 16 ஸ்லோகங்கள், அது 17வது ஸ்லோகம் பலஸ்ருதி. 16 ஸ்லோகங்களையும் இந்த இடத்தில் பாடினார். யந்திர பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். அந்த இடமும் அங்க இருக்கு. எல்லா இடங்களையும் போனா இதெல்லாம் இருக்குன்னு எங்க போனாலும் நாம தெரிஞ்சுட்டு போகணும். தெரிஞ்சுட்டு போய் எல்லா க்ஷேத்திரத்தினுடைய அத்தனை மகிமைகளையும் தெரிஞ்சுட்டு எதையும் விடாமல் ரசிக்கணும், அத்தனையும் தரிசனம் பண்ணணும். அந்தந்த இடத்திலையும் நமக்கு தெரிஞ்ச நாம படிச்சுட்டு போனதை பாராயணம் பண்ணணும். பகவன் நாமாவை அங்க சொல்லணும். சத்து விஷயங்களையே நினைக்கணும். அங்க போயிட்டு இத்தனை ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எல்லாரும் சௌக்கியமோ, அன்னைக்கு அவ அப்படி பேசிட்டு இருப்பாளே, இப்ப எப்படி பேசுறா, இந்த பேச்செல்லாம் அங்க பேசக்கூடாது. அங்க பேசுறது எல்லாமே நாராயணன் நாமமும் பகவன் நாமமுமாவே இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஹரியும் ஹரனும் எல்லோருமே எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்திற்கு நமக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்து நாம அவர் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்கான அனுகிரகத்தையும் நமக்கு அவர் கொடுத்து எல்லா விதமான க்ஷேமத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற பரிபூர்ண நமஸ்காரத்தை நாம அவருக்கு சமர்ப்பிச்சுண்டு இன்னைக்கு இந்த செஷனை நாம முடிச்சுக்கலாம். நரசிம்மாய நமஹ, நாராயணாய நமஹ.